இன்றைக்கி பெப்பர் தேங்காய் பால் விட்டு தோசைக்காக மட்டன் குருமா செய்ய போகிறேன். குக்கரு காய ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா காயிட்ட கண்ணெய் எண்ணெய் காஞ்சிச்சுடா. இந்த மட்டன் குருமாவும் தேங்காய் எண்ணெயில் தான் அம்மா சமைக்கிறேன். இது வந்து பட்டை கிராம்பு ஒரு 8 போட்டுக்கோங்க. அது வந்து 6 கிலோ மட்டன். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிச்சுடா கண்ணே. 3 பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். காலை டிஃபனுக்காக இன்றைக்கி செய்கிறேன். பெப்பரு தேங்காய் பால் ஸ்பெஷல் இன்றைக்கி நான் செய்கிறது 6 கிலோ மட்டனுக்கு. சரியா? வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. 3 பெரிய தக்காளி, 1 புடி கருவேப்பிலை மிக்சி சாரில் போட்டு இதை ஒரு ஓட்டிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுதான். இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி வந்து நல்லா பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் போட்டுக்கோ. இது வந்து தோசைக்காக செய்கிற அம்மா இன்னைக்கு ஸ்பெஷலு. தக்காளி பழம், கருவேப்பிலை அம்மா நைஸாக அரைச்சிட்டேன். இன்னைக்கு கருவேப்பிலை முழுசாக இருக்காது, நைஸாக இருக்குது. அதில் தக்காளி கருவேப்பிலையும் நைஸாக அரைச்சிட்டேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அரை கிலோ மட்டன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் வதங்கட்டும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டேன். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டு நல்லா வதங்கணும். மட்டன் மசாலா 2 ஸ்பூன். சாதம் அடிக்கிறதுக்காக அரிசி கழுவும்ல, அது 2வது தண்ணி. அது மாதிரி சாப்பாட்டில் விடுவேன். அந்த மாதிரி குழம்பு சாம்பார்லாம் வைக்கிறேன்னா அரிசி கழுவு தண்ணி தான் நான் விடுவேன். இதை நீங்களும் விட்டு செய்யுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அரிசி கழுவுங்க. இது தோசைக்காக ஸ்பெஷல் என்னென்னா தேங்காய் பால், பெப்பர், கருவேப்பிலையை நைஸாக அரைச்சிக்கணும். இதை போட்டு தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குண்டா. கரெக்டாக 8 விசில் விடுவோம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் விடணும். மூடி தேங்காய் அம்மா பால் எடுக்க போகிறேன்டா. 6 மூடி தேங்காய் பால் எடுத்துட்டு வரேன். 8 விசில் விட்டுட்டோமா, இறக்கலாம். இப்போ தேங்காய் பால் விட்டுக்கலாம். தோசைக்கு தேங்காய் பால் விட்டு இந்த மட்டன் குருமா சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் பெப்பர் போடுவேன். சளி பிடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். இப்போ நம்ம தோசை பூரி இன்றைக்கி 2மே வச்சு சாப்பிட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இது கூட 1 புடி மல்லி, 1 புடி அளவு மல்லி வெட்டி போட்டேன். இப்போ குழந்தைங்களுக்கு பரிமாறுமா, வரீங்களா? எப்படி பஞ்சு போல் வெந்திருக்குடா கண்ணா. இப்போ தோசைக்கும் நம்ம பூரிக்கும் கொடுக்க போகிறோம் பிள்ளைங்களுக்கு. சூப்பராக இருக்கும். இதை நம்ம பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி பரிமாறுமா, வரீங்களாடா? இதில் வந்து தேங்காய் பால் ஸ்பெஷல் விட்டுருக்கேன். அடுத்தது பெப்பர் போட்டிருக்கேன். இதை மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, சளி இருக்காது. சரியா? மட்டன் ரொம்ப உடம்புக்கும் நல்லது. பாய்டா கண்ணுங்களா, பாய். வாங்க சாப்பிட்லாம்.